ஸ்ரீ அச்சயம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆடி மாத ராசி பலன்கள் ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் கும்ப ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சூரிய பகவான் மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது கும்ப ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் வர்றார். அப்போ வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். அரசு வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஆனால் குடும்பத்தார்கிட்டையும் மூத்த சகோதரர்கள்ட்டையும் கொஞ்சம் அனுசரித்து போகணும். அவங்க கூட மனஸ்தாபம் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதே போல் வாழ்க்கை துணைகிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அவங்கள்ட்ட கொஞ்சம் வாக்குவாதங்கள் அதிகமாக இருக்கும். அதே போல் கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா அதில் பார்ட்னர்ஸ் எதிரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இப்போ இந்த மாதம் கூட்டு தொழில் செய்யலான்ற பிளானில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கூட்டு தொழில் உங்களுக்கு வேண்டாம், அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த பார்ட்னரே உங்களுக்கு கொஞ்சம் பாதகம் செய்கிற மாதிரியான சூழல் வரும். அடுத்தது அம்மா கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. அம்மாவோடையும் கொஞ்சம் வம்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க பேசுகிறது கூட உங்களுக்கு பிடிக்காத போகலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, எல்லாம் நல்லாயிருக்கும். உங்களோட சுகம் கொஞ்சம் கெடும். இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம். மன கஷ்டம் கொஞ்சம் அதிகமாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க. அப்பப்போ இறை வழிபாடு செஞ்சிட்டிங்க அப்படின்னாக்கா அது கொஞ்சம் ஆறுதல் கொடுக்கும். அதே போல் ஆன்மீக செலவுகள் செஞ்சீங்க அப்படின்னாக்கா அது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதத்தை நல்லபடியாக நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரசு வழியில் ஏதாவது உதவிகள் இல்லை பேங்க் லோனு சப்சிடி இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதம் கண்டிப்பாக அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. பிள்ளைகளுக்காக இந்த மாதம் நீங்கள் கடன் வாங்க வேண்டியிருக்கும். மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு நெருக்கடியான நிலைமைகள் உள்ள மாதம்தான். இறை வழிபாடு மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும். நல்லதே நடக்கும். நன்றி.